ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 முடிய போகுது. ஸோ பல தடைகளை தாண்டி நிறைய டாக்ஸ் போச்சு, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளான இந்த சீசன் இப்போ தான் வந்து முடிவுக்கு வரப்போகுது நாளையோட. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ திவ்யா தான் டைட்டில் வின்னராக இருக்காங்க. ஸோ ரன்னர் பார்த்தீங்கன்னா சபரி. இன்றைக்கி வந்து விக்ரம் எவிக்ட் ஆகிருக்காரு. தேர்ட் பிளேஸ் வந்து அரோரா கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 100% கன்ஃபார்ம் நியூஸ் தான் இந்த நியூஸு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சபரிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு 10% சான்ஸ் இருந்தது. பட் ஆனால் திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணும்போது லேக்ஸ் கணக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது ஓட்டு. நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் வந்து 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதால் வந்து சேனலால் கண்டிப்பாக வந்து மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது இவ்வளோ டிஃப்ரென்ஸை. அதால் வந்து வேறு வழி இல்லாமல் திவ்யா கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் திவ்யாவுக்கு வந்து நிறைய பிஆர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க பேக் எண்டில். ஸோ நிறைய இது மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு. பட் வேறு வழி இல்லை அவங்களுக்குமே. அவங்க வந்து எது இந்த பாட் ஓட்டா இல்லை டேரெக்டாக மக்கள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களால முன்ன பின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வச்சுக்க அவங்க இன்கேஸ் சபரி கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி ஆகிருக்கும். கான்ட்ரவர்சி நிறைய போயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏற்கனவே நான் நிறைய வெறுப்புகளை சம்பாதிச்சேன் இந்த சீசன். ஸோ இதுவும் ஒரு அன்ஃபேர் மாதிரி ஆயிருக்குன்றதால தான். ஸோ ஓட்டில் என்ன வந்திருக்கோ அதே கொடுத்துலான்ட்டு திவ்யா சூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இதுதான் கன்ஃபார்ம் நியூஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.